பிரைஸ் தி லார்ட். எல்லாம் நல்லா இருக்கீங்க. கர்த்தருக்குள்ள எப்போதும் சந்தோஷமா இருங்க. ஏசப்பா அதை எப்போதும் விரும்புறாங்க. இன்னைக்கு கூட ஏசப்பா சொல்ற ஒரு வார்த்தைன்னா, பிரியமானவனே, உன் ஆத்தும வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். யோவான் காயுக்கு எழுதும்போது அவர் காயுடைய மனசையும் பார்க்கிறார், அவருடைய சரீர சுகத்தையும் பார்க்கிறார். காயு சரீர ரீதியத்துல பலவீனப்பட்டிருக்கிறதுனால யோவான் எழுதுகிறார், பிரியமானவனே, உன்னாத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் வேண்டுகிறேன். பாருங்க, உள்ளான மனசு, உள்ளான ஆவிக்குரிய மனுஷன் நல்ல பலனடைந்து இருக்கும்போது உங்களுடைய சரீர சுகம் ஒருவேளை பலவீனப்பட்டிருக்கலாம், ஒருவேளை சோர்ந்து போய் இருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், எல்லா சோர்வுகளை நான் அகற்றுவேன், உன்னுடைய எல்லா பலவீனங்கள் வியாதிகளை நான் சுகமாக்குவேன். ஆமென். இன்னைக்கு வியாதியோடு நீங்க காணப்பட்டீங்க, ஆண்டவர் சொல்றார், நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். God will increase your life, long life உங்களுக்கு கொடுக்கிறார். ஆமென். நல்ல ஆயுசு நாட்களை உங்களுக்கு கொடுக்கிறார். ஆமென். உங்களுடைய விண்ணப்பத்தை ஆண்டு கேட்கிறார், உங்கள் கண்ணீரை காண்கிறார், உங்களுடைய ஆண்டுகளோடு ஆயுசு நாட்களை கூட தருவாராக. ஆமென். உங்களை பலனடைய செய்வாராக. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி நான் வேண்டுகிறேன். God bless you.